الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله، وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وأسيرا. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم عن زكاة الفطر: طهرة للصائم وطعمة للمساكين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. சங்கையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய அன்பு சகோதரர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைந்து ஒவ்வொரு கட்டங்களாக சந்தித்து ரஹ்மத்திற்குரிய பாக்கியம், பாவ மன்னிப்புக்குரிய பாக்கியம், நரகத்திலிருந்து விடுதலை செய்யும் பாக்கியம், எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு மாதம் சங்கையான ரமலானுடைய மாதம். அதிலேயும் மிக விசேஷமாக எந்த ரசூல்மார்களுக்கும் எந்த நபிமார்களுக்கும் அவர்களுடைய உம்மத்தவர்களுக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு லைலத்துல் கத்ருடைய இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, 83 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு இரவு. அந்த இரவை அல்லாஹ் இந்த ரமலானில் எங்களை வைத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தவர்களாகிய எங்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான், கௌரவப்படுத்தி இருக்கிறான், ஏனைய உம்மத்தவர்களை விட மேன்மைப்படுத்தி இருக்கிறான். நாம் 27ஐயும் தாண்டி இன்று 29வது இரவை சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நல்லடியார்களே, ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவர்களும் தயார். ஏன் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துஹ்ரத்துல் லிஸ்ஸாயிம், ஒரு வணக்கத்தில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுகிற பொழுது, ஒரு நாம் செய்கின்ற இபாதத்துக்களில் ஏதாவது தப்பு தவறுகள் ஏற்படுகிற பொழுது, அவைகளை பரிபூரணப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சில இபாதத்துக்களை செய்ய வேண்டும். உதாரணமாக, ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்கு நாங்கள் மக்காவுக்கு செல்கிறோம். மக்காவுக்கு சென்றால் இலங்கை நாட்டிலிருந்து நாம் செல்லுகிற பொழுது ஒரு சில மார்க்க சட்டதிட்டங்களில் ஏற்படுகிற குறைபாடுகள் காரணமாக அங்கே போய் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுகிற அதே நேரம் ஒரு குர்பான் கொடுக்க வேண்டும். அந்த குர்பான் எதற்கு? எங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் ஏற்படுகிற ஒரு சில குறைபாடுகளை பூர்த்தி செய்வதற்கு. அங்கே குர்பான் கொடுத்து விட்டால் அந்த ஹஜ்ஜுடைய ஏற்பட்ட ஒரு சில தவறுகள் பூர்த்தியாகி விடுகிறது. அந்த குர்பானின் மூலமாக அந்த குர்பான் ஏழைகளுக்கு பங்கு வைக்கப்படுகிறது, ஏழைகளுக்கு அவைகள் உணவாக மாறுகிறது. எனவே ஏழைகளுக்கு அந்த உணவு போய் சேருகிற பொழுது நம்முடைய வணக்கமும் ஒரு சிறந்த ஒரு வணக்கமாக மாறிவிடுகிறது. அதில் ஏற்பட்டிருக்கிற குறைபாடுகளும் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்கிற உதவியினால், அல்லது ஒரு மனிதன் இன்னொரு மிஸ்கீனுக்கு செய்கின்ற உதவியினால், அல்லது ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதனால்
எங்களில் ஏற்படுகிற குறைபாடுகளை அல்லாஹ் பொருட்படுத்துவதில்லை. சதகாவின் மூலமாக, ஒரு சதகாவின் மூலமாக, அது குர்பானாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான சதகாக்களாக இருக்கலாம், அல்லாஹு தஆலா பாவங்களை மன்னித்து விடுகிறான், குறைகளை மறைத்து விடுகிறான், குறைபாடுகளை பூர்த்தி செய்கிறான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சதகாவை பற்றி சொல்லுகிற பொழுது, ஒரு ரூபாய்க்கு 10 ரூபாய், நீ ஒன்றை கொடுத்தால் அல்லாஹ் 10ஐ தருவார் என்பது குர்ஆனினுடைய வாக்குறுதி. மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. ஒரு சதகாவினுடைய நன்மைக்கு அல்லாஹு தஆலா 10 மடங்கை அல்லாஹ் நிச்சயமாக தருவார். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்கள் 30 நாட்கள் பிடித்து வருகின்ற இந்த நோன்பை அல்லாஹு தஆலா உடனடியாக ஏற்றுக்கொள்கிறானா என்றால் இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஒரு மனிதன் பக்குவமாக அல்லாஹ்வுக்காக வேண்டி பசித்திருக்கிறான், தாகித்திருக்கிறான், இச்சைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறான், ஆசைகளை கட்டுப்படுத்தி இருக்கிறான், இந்த ரமதானுடைய மாதம் முழுக்க பகல் நேரங்களில் நோன்பு நோற்று இரவு நேரங்களில் ஹயாத்தாக்கி இருக்கிறான். இவனுடைய 30 நோன்புகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா? உடனடியாக ஏற்றுக்கொள்வதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முஅல்லகும் பைனஸ் ஸமாஇ வல் அர்த். நீங்கள் பிடித்த நோன்புகள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கும். எப்போது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிடித்த ஒவ்வொரு நோன்புகளும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால், அல்லாஹ்வின் சன்னிதானத்திற்கு போய்விடுகிறது என்றால், எப்போது மிஸ்கீன்களுக்கு உரித்தான ஹக்கு ஜகாத்துல் ஃபித்ர், அந்த ஜகாத்துல் ஃபித்ரை, சதகத்துல் ஃபித்ராவை எப்போது நீங்கள் நிறைவேற்றுவீர்களோ அப்போதுதான் உங்களுடைய நோன்புகள் அல்லாஹ்வை போய் சென்றடையும். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் பாருங்கள். மிஸ்கீன்களை கவனிப்பதில் அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பம் என்பதை பாருங்கள். நான் நோன்பு வைத்ததற்கும் ஒரு மிஸ்கீனை கவனிப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு வைத்தேன், 30 நாட்களாக நோன்பு வைத்தேன், அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. அதற்கும் ஒரு மிஸ்கீனுக்கு ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொடர்பு இருக்கிறது. துஹ்ரத்துல் லிஸ்ஸாயிம், நீங்கள் பிடித்த 30 நோன்புகளிலும் குறைபாடுகள் இருக்கும், தப்பு தவறுகள் இருக்கும். அந்த தப்பு தவறுகளும் குறைபாடுகள் எல்லாமே நிவர்த்தி செய்யப்படுவதற்காக, பரிபூரணம் செய்யப்படுவதற்காகத்தான் அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ரை வைத்திருக்கிறான். வதஅமத்துல் லில் மசாகீன், அந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஏழைகளுக்கு மிகச் சிறந்த பரக்கத்து நிறைந்த ஒரு உணவாக இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு வணக்கத்திலும் அதற்கு இடையில் ஒரு சதகா செய்யப்பட வேண்டும். ஒரு குழந்தை பெற்றவுடன் 7வது நாளில் அழகான பெயர் வைக்கப்பட்டு அந்த குழந்தையினுடைய முடி வலிக்கப்பட்டு அந்த முடியினுடைய பிரமாணம் அளவு என்ன செய்ய வேண்டும்?
ஒரு மிஸ்கீனுக்கு சதக்கா செய்ய வேண்டும். குழந்தையினுடைய முடியுக்கும் மிஸ்கீனுக்கு சதக்கா செய்வதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? குழந்தையினுடைய தலையை இறக்கி அந்த கொண்டையினுடைய தலை முடியினுடைய பாரத்திற்கு ஒரு மிஸ்கீனுக்கு சதக்கா செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதே, அப்படி என்றால் சதக்காவிலே என்ன இருக்கிறது? சதக்காவிலே என்ன இருக்கிறது? அல்லாஹ்வினுடைய முழுமையான திருப்தி இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய முழுமையான பாதுகாப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல 7வது நாள் அந்த குழந்தைக்காக வேண்டிய ஒரு ஆடு அறுத்து பலியிடப்பட்டு அகீகா கொடுக்கப்பட்டு குடும்பத்தவர்களுக்கும் மிஸ்கீன்களுக்கும் அது பங்கு வைக்கப்படுகிறது. அந்த குழந்தைக்கும் அகீகாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த குழந்தைகள் மீது அகீகா கொடுக்கப்படுகிறதோ, குர்பான் கொடுக்கப்படுகிறதோ, அந்த குழந்தை ஆபத்தான கட்டங்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார், கடுமையான நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படுகிறார் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நாங்கள் ரமதானுடைய நோன்பை ஒவ்வொன்றாக பிடித்து வந்திருக்கிறோம். இன்று 28வது நோன்பு, இன்றைய இரவு 29வது இரவு. நாளைய தினம் இலங்கை நாட்டை பொறுத்த வரையில் நோன்பு பெருநாளுக்குரிய பிறை பார்க்கும் நாளாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்திருக்கிறது. அப்படியானால் நாங்கள் பிடித்து வந்த நோன்புகள், நாங்கள் செய்து வந்த இபாதத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு வணக்கம் சதகா. எப்படியாவது இன்றைய தினம் நாளைய தினங்களில் ஏழை எளியவர்களை கவனித்து, அக்கம் பக்கத்திலே இருக்கிறவர்களை கவனித்து, அவர்கள் குடும்பத்தவர்கள் மிக விசேஷமாக ஏழைகள் இருப்பார்கள், அவர்களை சந்தோஷப்படுத்துவது அந்த சதகாவின் மூலமாக எங்களுடைய நோன்புகளை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சையதுனா அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அன்னவர்களும் அன்னை ஃபாத்திமா நாயகி அவர்களும் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். சதகாவுடைய மகிமையை பாருங்கள். ஃபாத்திமா நாயகியினுடைய வீட்டிலே 3 நாட்களுக்கு மேலாக சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை. யாருடைய வீடு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மகளுடைய வீடு. மகளுடைய வீடு. சாப்பிடுவதற்கு 3 நாட்களுக்கு மேலாக ஒன்றுமே இல்லை. கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னார்கள், அன்னை ஃபாத்திமா நாயகி, கணவர் அவர்களே, நான் அணிந்திருக்கிற இந்த காதுப்பூ 2ஐயும் விற்று அதன் மூலமாக பணம் எடுத்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமைத்து கொடுக்கலாம் என்ற ஒரு ஆலோசனை சொன்னார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் செய்வதற்கு ஒன்றுமே வழி இல்லாத கட்டத்தில் ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய 2 காது பூக்களையும் எடுத்துக்கொண்டு சந்தைக்கு போகிறார்கள், பஜாருக்கு போகிறார்கள். பஜாருக்கு போனால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய கையிலே 2 காது பூக்கள் இருக்கிறது. வியாபாரிகளுக்கு தெரியும், ஒரு சுத்தமான காது பூவாக இருக்கும், ஹலாலானதாக இருக்கும், பரிசுத்தமானதாக இருக்கும். யாருடைய காது பூ? அன்னை ஃபாத்திமா நாயகி அணிந்த காது பூ அல்லவா? வியாபாரிகள் அப்படியே வருகிறார்கள். எவ்வளவு பெறுமதி என்று கேட்டதற்கு சொன்னார்கள்,
அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 6 திர்ஹம் என்று சொன்னார். 6 திர்ஹம். 6 திர்ஹத்திற்கு வித்துவிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், வீட்டுக்கு வருகிறார்கள். பிள்ளைகள் 3 நாட்களுக்கு மேலாக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாமல் அசந்து சோர்ந்து போய் இருக்கிறார்கள். வருகிற வழியில் ஒரு மிஸ்கீன் வருகிறார். நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுபஹுடைய தொழுகையிலும் சூரா சஜதாவை ஓதிக்கொண்டிருக்கிறோம். 2வது ரக்அத்தில் ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹர் என்கிற சூரா தஹரை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அதில் வரக்கூடிய ஒரு வசனம் தான் வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா. தஃப்சீருடைய உலமாக்கள் பல கருத்துக்கள் சொல்லுவார்கள். அதிலே ஒரு தஃப்சீரிலே எழுதப்படும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விஷயத்தில் இறக்கப்பட்ட குர்ஆன் வசனம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். ஃபாத்திமா நாயகியுடைய காதுப்பூவை வித்து 6 திர்ஹங்களை கொண்டு வருகிறார்கள். வருகிற பொழுது ஒரு மிஸ்கீன் வருகிறார். அலியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல நாட்களாக சாப்பிடவே இல்லை, வீட்டிலே பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள், ஏதாவது இருந்தால் தாருங்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வீட்டிலேயும் அதே நிலைதான். கையிலே 6 திர்ஹம் இருக்கிறது. 2 திர்ஹத்தை கொடுத்தார்கள் மிஸ்கீனுக்கு. கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மிஸ்கீனுக்கு, வீட்டிலே உணவில்லாத அந்த மிஸ்கீனுக்கு 2 திர்ஹத்தை கொடுத்தார்கள். மீதம் 4 திர்ஹம். வருகிறார்கள். வீட்டுக்கு வருகிற அதே வழியில் وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا 2 யத்தீம்கள் வருகிறார்கள். சிறு குழந்தைகள் 2 பேர், தாயும் இல்லை தந்தையும் இல்லை, வீட்டிலே கவனித்து பார்ப்பதற்கு யாருமே இல்லாத யத்தீம்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொல்கிறார்கள், அலியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நாங்கள் 2 பேர்களும் யத்தீம்கள், பார்ப்போர் கேட்போர் இல்லாதவர்கள், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் 2 குழந்தைகள் இருக்கிறார்கள் தானே, அந்த கஷ்டம் அவர்களுக்கும் தெரியுமே. 4 திர்ஹத்தில் இன்னும் 2 திர்ஹத்தை கொடுத்தார்கள் அந்த 2 யத்தீம்களுக்கு. 2 திர்ஹங்கள் மீதம். வீட்டுக்கு வருகிற அதே வழியில் மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா, யுத்தங்களில் ஈடுபட்டு சொத்து செல்வங்களை எல்லாம் இழந்து சிறை பிடிக்கப்பட்ட ஒரு வயோதிப மனிதர், அவருக்கும் யாருமே இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், அலியே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எனக்கு வாழ்வதற்கு வசதியே இல்லை, ஆடை அணிவதற்கு சாப்பிடுவதற்கு எந்த ஒன்றும் இல்லை, ஏதாவது இருந்தால் கொடுங்கள். 2 திர்ஹம் அதையும் கொடுத்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய வீட்டிலேயே கடுமையான கஷ்டம், சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத நிலையில் தான் ஃபாத்திமா நாயகியுடைய பரக்கத்தான அந்த காது பூவை கொண்டு போய் வித்து 6 திர்ஹத்தை கொண்டு வருகிற இந்த வழியில் தான் 2 திர்ஹங்களாக சதக்கா கொடுத்தார்கள். ஒன்றும் இல்லாத பொழுது சதக்கா கொடுத்தார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? ஃபாத்திமா நாயகிக்கு என்ன பதில் சொல்வது? வீட்டு வாசலுக்கு வருகிற பொழுதே அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டை பாருங்கள். அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு
அல்லாஹ் வாக்களித்தால் நிச்சயமாக தருவார். ஒன்றை கொடுத்தால் அல்லாஹ் 10ஐ வாக்களித்திருக்கிறான், அதில் சந்தேகமில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டு வாசல் படியில் ஒரு வியாபாரி ஒரு சிவந்த ஒட்டகத்தோடு இருக்கிறார். நல்ல வாட்ட சாட்டமான ஒட்டகம். அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே சொன்னார்கள், இந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஒட்டகத்தை வாங்குவதை விட என் வீட்டில் இருக்கிற கஷ்டமே பெரும் கஷ்டம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இருந்தாலும் என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். கேட்டார்கள், ஒட்டகத்தின் விலை என்ன, எவ்வளவு? சொன்னார்கள் 100 திர்கம். 100 திர்கத்திற்கு பெருமதியான ஒரு வாட்ட சாட்டமான ஒட்டகம். அந்த காலத்தில் 100 திர்கம் என்றால் இந்த காலத்தில் கோடியாக இருக்கலாம். அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், கையில் 1 திர்கம் கூட என்னிடத்தில் இல்லை. அந்த வியாபாரி சொன்னார், சல்லி வேண்டாம், இப்போதைக்கு சல்லி வேண்டாம், நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்து எப்போது உங்களுக்கு 100 திர்கம் கிடைக்குமோ அப்போது எனக்கு அந்த சல்லியை தாருங்கள். ஒரு நல்ல ஒரு வியாபாரம் இல்லையா? ஒரு நல்ல ஒரு வியாபாரம். ஒரு வியாபாரிக்கு உதவி செய்வது அப்படித்தான். நீ இந்த பொருளை கொண்டு போய் விற்று லாபம் எடுத்து உனக்கு சல்லி கிடைக்கிற பொழுது எனக்கு தான் என்று ஒரு வியாபாரி இன்னொரு வியாபாரிக்கு கொடுக்கிற பொழுது அல்லாஹு தஆலா எவ்வளவு உதவி செய்கிறார். அருமை சொல். குர்ஆனில் எழுதப்படுகிற ஒரு செய்தி, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திரும்ப வீட்டுக்குள் போகாமல் அந்த சிவந்த ஒட்டகத்தோடு திரும்ப பஜாருக்கு போகிறார். பஜாருக்கு போய் நின்றால் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒட்டகம், எல்லோரும் வருகிறார்கள். ஒட்டகத்திற்கு என்ன விலை? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் 100 திர்கம். கூட குறைய சொல்லல, 100 திர்கம் என்று தான் சொன்னார்கள். 100 திர்கம் சொன்னார். ஒரு வியாபாரி என்ன சொன்னார் தெரியுமா? அலியே ரலியல்லாஹு தஆலா, இது 100 அல்ல, 160 திர்கத்திற்கு பெறுமதியானது. நான் உங்களுக்கு 160 திர்கம் தந்து வாங்கிக் கொள்கிறேன். உடனடியாக கேஷ் 160 திர்கத்தை கொடுத்து ஒட்டகத்தை வாங்கிக் கொண்டு போறார். 160 திர்கம் கையிலே இருக்கிறது. ஒரு திர்கம் கூட கையில் இல்லாத அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய கையிலே 160 திர்கம். முதலாவது என்ன செய்திருப்பார்கள்? முதலாவதாக என்ன செய்திருப்பார்கள்? நாம் என்றால் 160 திர்கத்தோடு வீட்டுக்கு வந்து எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு தான் அடுத்த கட்டத்திற்கு போகும் இல்லையா? அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 60 திர்கத்தை தங்களுடைய சேப்பில் போட்டுக்கொண்டு 100 திர்கத்தை கையில் வைத்துக் கொண்டார்கள். அது யாருடையது? அந்த ஒட்டகத்தை தந்தார் அல்லவா, அவருக்கான கடன் கொடுக்க வேண்டுமே. எப்போது உங்களுக்கு 100 திர்கம் கிடைக்கிறதோ அப்போது எனக்கு அந்த 100 திர்கத்தை தந்து விடுங்கள் என்று சொன்னார்களே, அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக திரும்பவும் பஜாரில் அந்த மனிதரை தேடி திரிகிறார். ஏதோ ஒரு முறையில் அந்த மனிதரை சந்தித்து 100 திர்கத்தையும் ஒப்படைத்து விடுகிறார். இதோ உங்களிடத்தில் வாங்கிய ஒட்டகத்தினுடைய 100 திர்கம் கொடுத்து விட்டு 60 திர்கத்தோடு வீட்டுக்கு வருகிறார். பாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே நடந்த ஒவ்வொரு செய்திகளையும் சொன்னார்கள். உங்களுடைய காது பூவை 6 திர்கத்திற்கு விற்றேன், அதை எடுத்துக்கொண்டு வருகின்ற வழியில் ஒரு மிஸ்கீன் சந்தித்தார், அவருக்கு 2 திர்கம் கொடுத்தேன். 2 யத்தீம்கள் சந்தித்தார்கள், அவர்களுக்கு 2 திர்கத்தை கொடுத்தேன். இன்னொரு கைதியை வயோதிபரை சந்தித்தேன், அவர்களுக்கும் 2 திர்கத்தை கொடுத்து விட்டேன். இதற்கிடையில் ஒரு சிவந்த ஒட்டகம் எனக்கு கிடைத்தது, அதை 160 திர்கத்துக்கு விற்று 100 திர்கத்தை
அந்த உரிமையாளரிடத்திலே கொடுத்து விட்டு 60 திருகத்தோடு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பாத்திமா நாயகி சொன்னார்கள், இது நிச்சயமாக ஒரு அதிசயமான ஒரு வியாபாரம், நிச்சயமாக அல்லாஹ் இதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். இதை நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவிடத்தில் போய் முறைப்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி பாத்திமா நாயகி, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா எல்லோருமாக சென்றார்கள். யா ரசூலல்லாஹ், என் அருமை தந்தையே, 3 நாட்களுக்கு மேலாக உணவு இல்லை, சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை. நான் அணிந்திருந்த காது பூகை கலட்டி விற்பதற்காக கொடுத்தேன். என் கணவர் போய் அதை விற்று 6 திருகங்களை எடுத்து வருகின்ற பொழுது இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது நாயகமே. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு குர்ஆன் வசனத்தை இறக்கிவிட்டான். நீங்கள் செய்த இந்த மிகப்பெரிய சதகா, இல்லாத பொழுதே மிஸ்கீன்களுக்கு கொடுத்த இந்த சதகாவை அல்லாஹ் குர்ஆன் வசனத்தின் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். வயுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஅஸீரா. அலி ரலியல்லாஹு தஆலா மாலையாக அழுதார்கள். ஒரு சதகா செய்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் குர்ஆன் வசனத்தையும் இறக்கி இருக்கிறான் என்றால், அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதகாவிலே அல்லாஹ்வுக்கு எவ்வளவு விருப்பம் இருக்கிறது பாருங்கள். மிஸ்கீன்களை சந்தோஷப்படுத்துவதில், யதீம்களை சந்தோஷப்படுத்துவதில், கஷ்டவாளிகளை சந்தோஷப்படுத்துவதில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பம் இருக்கிறது. சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஒட்டகம் வேறு எங்கும் இருந்து வரவில்லை, அதை அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து அனுப்பினான். நீங்கள் மிஸ்கீன்களுக்கும் யதீம்களுக்கும் அந்த வயோதிபருக்கும் சதகா கொடுக்கிற பொழுதே அல்லாஹ் அந்த ஒட்டகத்தை உங்களுக்காக வேண்டிய சுவர்க்கத்திலிருந்து அனுப்பிய ஒட்டகம், அந்த ஒட்டகத்தை உங்களிடத்திலே கொண்டு வந்து தந்து வியாபாரம் செய்தவர்கள் வேறு யாரும் அல்ல, சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஒட்டகத்தை 100 திருகம் அல்ல 160 திருகத்திற்கு உங்களிடத்திலே இருந்து வாங்கியவர்கள் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சதகாவை கொடுக்கிற பொழுது எங்கெல்லாம் போய் சேருகிறது பாருங்கள். அல்லாஹ் சுவர்க்கத்தில் இருந்து ஒரு ஒட்டகத்தை அனுப்பி, சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அந்த சதகாவை குர்ஆனிலேயே அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவுகளிலும் அதை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். எனவே ரமதானுடைய கடைசி பகுதி, நம்முடைய நோன்புகளில் தப்பு தவறுகள் குறைபாடுகள் இருக்கலாம், நாம் செய்த வணக்கங்களில் தப்பு தவறுகள் குறைபாடுகள் இருக்கலாம். ஏழை எளியவர்களை கவனித்து சந்தோஷப்படுத்தி ஒரு சிறிய ஒரு சதகாவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அது பெரிய சதகா. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 திருகம் கொடுத்தார்கள். என்னுடைய சேப்பிலே 1000 ரூபாய் இருக்கிறது என்றால் 500 ரூபாவை இன்னொரு, அதை அல்லாஹ் விரும்புகிறான். அது மாத்திரமல்ல, சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுன் நார், நரகத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா, வலவ் பிஷித்தி தம்ரத்தின், என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு ஈத்தம் பழம் தான் இருக்கிறது, அதில் என் பக்கத்தில் இன்னொருவன் இருக்கிறான், பசியோடு இருக்கிறான் என்றால் அந்த ஈத்தம் பழத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி
இரண்டாக பிளந்து ஒரு துண்டை உன் பசியோடு இருக்கிற உன்னுடைய சகோதரனுக்கு கொடு. அதன் மூலமாக நரகத்திலிருந்து உன்னை அது பாதுகாக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார். அவ்வளவு சக்தி இருக்கிறது சதகாவுக்கு. அவ்வளவு விருப்பமான ஒன்று அல்லாஹ்வுக்கு சதகா. எனவே ரமலானில் நோன்பாளிகளாக இருக்கிற பொழுது, ரமலானிலே இருக்கிற பொழுதே சதகா கொடுப்பது ஏனைய காலங்களில் 1க்கு 10 என்றால் ரமலானில் 1க்கு 70, 1க்கு பன்மடங்கு. யா அல்லாஹ், நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயா, குற்றம் குறைகளை மறைத்தருள்வாயா. சங்கையான ரமலானை அடைந்து ரஹ்மத்துல் பாக்கியங்களையும் அடைந்து மகுபுரத்துடைய கட்டத்தையும் தாண்டி எதுக்கும் மினன்னார் என்கிற கட்டத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவுகளையும் தாண்டி ரமலானை முடித்துக் கொள்ள போகிறோம். ரஹ்மானே, தப்பு தவறுகளை மன்னித்துக் கொள்வாயாக. சரியாக ரமலானை பயன்படுத்த தவறிவிட்டோம் ரஹ்மானே. ரமலானை சங்கைப்படுத்த தவறிவிட்டோம் யா அல்லாஹ். எங்களுக்கு முடியுமான வரையில் பக்குவமாக நோன்பு நோற்றோம் யா அல்லாஹ். ஒவ்வொரு நோன்புகளையும் கபூல் செய்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுக்கு முடியுமான வரையில் இரவு நேரங்களில் தொழுகைகளில் ஈடுபட்டோம் யா அல்லாஹ். அதிகமான சுஜூதுகளில் ஈடுபட்டோம் யா அல்லாஹ். தப்பு தவறுகள் இருக்கும் யா அல்லாஹ், ஆனால் உனக்காக வேண்டியே செய்தோம் யா அல்லாஹ். அவைகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. இந்த ரமதானில் லைலத்துல் கத்ருடைய இரவின் பாக்கியம் பெற்ற நல்ல சீதேவிகளாக நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சதகாக்களையும் யா அல்லாஹ் நீ நேர்மையானதாக ஆக்கி தருவாயாக. அது கொண்டு நரகத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தருவாயாக. அது கொண்டு உன்னுடைய ரஹ்மத்தையும் திருப்தியையும் தருவாயாக. அது கொண்டு எங்களுக்கு சுவனத்தை தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் நோன்பாளிகளுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற, நோன்பாளிகளுக்கு என்று அலங்கரிக்கப்பட்டிருக்கிற பாபுர் ரய்யான் என்று சொல்லக்கூடிய சுவன வாயலில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எமது பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.